லவ் அப்படின்னா உண்மையாகவே என்னது? அது ஒரு பேரா, இல்லை நமக்கு பிடிச்சவங்க மேலே வர்ற அன்பா, இல்லை ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே வர்ற ஃபீலிங்ஸா? உண்மையாகவே லவ்னா என்னது? நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே லவ் நிறைஞ்சிருக்கு. பெற்றவங்க பிள்ளைங்க மேலே வைக்கிறதும் காதல் தான், பிள்ளைங்க பெற்றவங்க மேலே வைக்கிறதும் காதல் தான். என்னதான் காலங்கள் மாறினாலும் முன்னாடி உள்ள காலத்தில் இருந்த லவ் இப்போ இருக்கிற காலத்துலேயும் இருக்கா? யோசிக்கிறீங்கல்ல? முன்னாடிலாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது லெட்டரில் பண்ணாங்க. இப்போ டெக்னாலஜி வந்ததுனால வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் லவ்னு அப்படியே தானே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பொண்ணோட கதை தான். பார்க்கலாமா? இப்போ தாங்க என்னோடய ஃப்ரெண்டு காவியா. பாவம், காது கேட்கும் ஆனால் வாய் பேச முடியாது. என்ன யாருக்கு இப்போ லெட்டர் எழுதியிருக்கான்னு தானே பார்க்குறீங்க. இவர் ரொம்ப நாளாக செல்வான் அப்படின்னு ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கா. அதனால தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கா. லவ் பண்றியா? எப்படி நீ நினைச்சேன் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு? சரி, அப்படியே நம்ம 2 பேரும் லவ் பண்றேன்னு வச்சுக்க. மற்ற லவர்ஸ் பேசுற மாதிரி நம்ம எப்படி ஃபோனெல்லாம் பேச முடியும்? சரி, கவலைப்படாத, உனக்காக நல்ல உண்மை போய் உன்னை தேடி வருவோம். ம், அப்படியே சொன்னேன். சரி வீடு, ஃபீல் பண்ணாத. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காம போகிறதுக்கு அவன் தான் ஃபீல் பண்ணுவான். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? இங்கே பாரு, உனக்கு மனசு சரியில்லைன்னா இப்போ லைப்ரரியில் போய் ஒரு புக்கு படிப்பல்ல, போய் அதை படிப்போ. ஹாய் ஏஞ்சல், எப்படி இருக்க? என்ன உனக்கு தெரியாது, ஆனால் உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்த்து பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் உன் கண்ணை பார்த்தாலே பேச ஒரு மாதிரியே பயமாக இருக்குது. அதனால தான் இந்த லெட்டர். உன்னோட பதில் என்னன்னு இந்த லெட்டர்லேயே சொல்லிவிடு எனக்கு. யார் இவன் இவளுக்கு நெஞ்சு எழுதி வச்சுருக்கான்? யாருன்னு தெரியுமா? சரி ஒன்று பண்ணு, இந்த லெட்டர்லேயே ரிப்ளை எடுத்து அனுப்பி விடு. அங்கேருந்து ரிப்ளை வருதான்னு பார்ப்போம். யார் நீங்கள்? என்னை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்கள் பேர் என்ன? இந்த லெட்டர் எதுக்காக வச்சீங்க? உன்னோட ரசிகன் நினச்சிக்கோ, இல்லைன்னா உன்னை இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன்னு நினச்சிக்கோ. எப்படி இருந்தாலும் உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய பர்சன் தான் நான். என்ன மச்சான், அந்த ஐஸ்வர்யா பொண்ணு இருக்குல்ல, எந்த பொண்ணு? அதானே உன்னை ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன் சைடா லவ் பண்ணிக்கிருக்கு. ஆமாம். அந்த பொண்ணுக்கு என்ன சொல்ல போற? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. ஆமாம், சஞ்சய் சோமனா என்ன ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் லவ் பண்றாங்கடா. லவ் பண்ணுறாங்களா? ஆமா. என்ன தங்கச்சி தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா? இப்ப அதான்டா ட்ரெண்டு. அண்ணன் தங்கச்சி லவ், அக்கா தம்பி லவ், ஃப்ரெண்ட்ஷிப் லவ் தான்டா. சரி. சரி, இந்த லவ் பண்றவங்க எல்லாம் ஏன் லெட்டர் தராங்கன்னு சொல்லு.
அதுவா மச்சான்? ஆ, தெரியாது. என்னடா மச்சாச்சு? அதுவா, அவன் பொண்ணு லவ் பண்றல்ல, அவ வீட்ல லவ் மேட்டர் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க? கேஸ்ட் பார்க்கலாம்டா. என்ன திரும்ப பிரச்சனை? டெவலப்மெண்ட் என்னதான் அதிகமானாலும் இவங்க ஒன்றும் அந்த காலத்திலே இருக்காங்க. இந்த சொந்தக்காரங்க ஊர்க்காரங்களாம் என்ன பேசுவாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு லவ் வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க பெற்றவங்க. இப்போ நம்ம யாரை தப்பு சொல்கிறது? சொந்தக்காரங்க தப்பு சொல்கிறதா, இல்லை அவங்க பேச்சு கேட்டுட்டு லவ் வேணான்னு சொல்கிற பெற்றவங்க தப்பு சொல்கிறதா, இல்லை வேறு வேறு கேஸ்டில் லவ் பண்ணால் பிரிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சோ லவ் பண்ணுற லவ்வர்ஸை தப்பு சொல்கிறதா? சரி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்காமப்பில் கடைசி வரைக்கும் வரப்போகிறது நமக்கு நாம மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இந்த ஜாதி மதம் அப்பா அம்மா ஃப்ரெண்டுன்னு யாரும் வர மாட்டாங்க. என்னடா இந்த காலத்துல லவ், அந்த காலத்துல பண்ணாங்க பாடுறா 90s லவ், அதான்டா லவ். இந்த காலத்துலயும் பண்றாங்களே எச்ச லவ். என்ன பதிலே காணோம். அடங்குவா. எவ்வளவு நாள் தான் நம்ம லெட்டர்லயே பேசிட்டு இருக்கிறது? எனக்கு உங்களை நேர்ல பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நாளைக்கு காலையில காலேஜுக்கு வெளியே இருக்கேன், கேண்டீன்ல நம்ம மீட் பண்ணலாம். காவியா, என்ன யாருக்காவது வெயிட் பண்ணுறியா? எதுக்கு சும்மா சுத்திட்டே இருக்க? யார் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கா? நாங்கள் எவ்வளோ பிஸியில் இருக்கோம் தெரியுமா? ஐயோ, இப்போ என்ன சொல்கிறது? ஆ, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் லவ் லெட்டர் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அப்படியே லவ் ஆர் லைஃப்னு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு அப்படியே இருக்கும். எதுக்கு கிளப்பி விடுறதுலே இருக்கா? மன்னிச்சிருமா, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால காலேஜ் வரவும் முடியல, உன்னை பார்க்கவும் முடியல. நாளைக்கு எனக்காக லைப்ரரியில் வெயிட் பண்ண, கண்டிப்பாக நான் வருவேன்.
என்னாச்சுடா? என்னென்னாச்சு? டேய் எல்லாம் தெரியும்டா, லைப்ரரியில் பார்த்துட்டு தானே வந்தேன். ஹாய் ப்ரோ, என் பேர் கவியரசன். உங்கள் ஃப்ரெண்டை நான் ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்களால் சொல்ல முடியுமா? அதனால் விட்டு கொடுத்துட்டியா? அப்போ உன் லவ்? லவ்வா? நான் மட்டும் தான்டா அவளை லவ் பண்ணேன். லெட்டரில் எழுதுனானா நானா இருக்கலாம், அதை சொன்னால் ஒத்துப்பாளா? காவியா, நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிரிஞ்சா இருக்கா? பரவாயில்ல சொல்லு. அவன் ஹாப்பியாக இருக்கால, அது எனக்கு போதும். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சினிமாவில் டைலாக்காக பேசுகிற நீ கடைசி வரையும் சிங்கிள் தான்டா. சரி விடு மச்சான், காதல் என்பது கருவாடு மாதிரி, ஒரு தடவை காஞ்சிச்சுன்னா மீண்டும் மீனாக முடியாது. நம்ம லவ் பண்ணுற பொண்ணை விட நம்மளை லவ் பண்ணுற பையன் தானே இப்போல்லாம் பெஸ்ட்டு. அரசாங்கம் கூட இதுக்கெல்லாம் ஒத்துக்கிச்சு. சரி விடு, உலகத்தில் வேற பொண்ணா இல்லை என்ன மச்சான்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், லவ் அப்படின்னா உண்மையாகவே என்னது? நமக்கு பிடிச்சவங்க மேலே வர்ற ஃபீலிங்ஸ் தான் உண்மையான லவ்வா? இல்லை நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளோட லவ்வை விட்டு கொடுக்கறது தான் லவ்வா? ஊனமட்டமாக இருக்கவங்களாம் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட விரும்புகிறவங்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. முகத்தையும் உடம்பையும் மட்டும் பார்க்காம மனசை பார்த்து லவ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு என்ன தான் ஊமையாக இருந்தாலும் அவளை லவ் பண்ணுறதுக்கும் 2 பசங்க இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அவங்களோட காதல் கதையில் காதல் ஜெயிக்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு தோல்வியில் தான் முடியும். என்னோட காதல் கதையும் அப்படி தான். எவ்வளவு நாள் தான் நம்ம லெட்டர்லேயே பேசிட்டு இருக்கிறது? எனக்கு உங்களை நேரில் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு. அந்த ஒரு நிமிஷம் என் மனசில் ஒன்றே மட்டும் தான் தோணுச்சு, இது மட்டும் கனாவே இருக்கக்கூடாது. உனக்கு மனசு சரியில்லைன்னா இப்போ லைப்ரரியில் போய் ஒரு புக்கு படிப்பல்ல, போய் அதை படிப்போம். என்ன யாருக்காவது வெயிட் பண்ணுறியா? காவியா, நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெட்டர் எழுத நீ தானே? அப்போ அவன் யாரு? அது இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியறதில்ல. லவ்வை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடச்சா கோயில் கட்டி கும்பிடணும்.